அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சுறுசுறுப்பாக ஒரு காரியத்தை செய்வது வேறு, அவசரமாக செய்வது என்பது வேறு. காலை நேரத்தில் எல்லாம் பரபரப்பாக எழுந்து அவங்கவுங்க பள்ளிக்கூடம் போகணும், கல்லூரி போகணும், அலுவலகத்துக்கு போகணும், எவ்வளோ வேலைகள் இருக்கும் இல்லைங்களா? சுறுசுறுப்பாக செய்கிறதுன்றது வேறு, அவசரமாக செய்கிறதுன்றது வேறு. இந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால தான் டென்ஷன், பிபி, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே வருது அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்கிறாங்க. அனுபவ ரீதியாக இப்போவே கூட நிறைய பேருக்கு அந்த பதட்டம் இருக்கும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, நாம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிதானமாக ரிலாக்ஸ்டு பேட்டர்னில் செய்கிறது, பஸ்ஸு பிடிச்சி அல்லது ட்ரெயின் ஏறி அல்லது கார்லேயோ பைக்லேயோ போகிறப்பட்டு 9:30 மணிக்கு அலுவலகத்துக்கு செல்லுவது, இது சுறுசுறுப்பாக செயல்படுவது. 8 மணிக்கு எழுந்து அவசரமாக குளித்து ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களை பதட்டப்படுத்தி லஞ்ச் என்னாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் என்னாச்சு, என் பேக் எங்கே, ஹெல்மெட் எங்கே, ஸ்கூட்டர் எங்கே, அது எங்கே பதறி அடிச்சுக்கிட்டு அப்படி ஆஃபீஸ் உள்ள நுழைஞ்சு 10 மணிக்கு ஸ்வைப் பண்ணணும், கார்டு ஸ்வைப் பண்ணணும், இல்லை பஞ்ச் பண்ணணும் அப்படின்றப்போ 10:02க்கு கேட் கிராஷ் பண்ணுறது, இது அவசரமாக செயல்படுவது. சுறுசுறுப்பாக இருப்பது தான் முக்கியமே தவிர அவசரம் என்பது புத்திசாலித்தனம் இல்லை, விவேகம் இல்லை. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகி, ஒரு மிகச்சிறந்த பிரதமர் அப்படிங்கிறது வேற, மிகச்சிறந்த நிர்வாகி. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை அவர்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தியடிகளே சொல்லுகிறார், என்னுடைய வாரிசு நேரு தான், அவருடைய கைகளில் இந்தியா பத்திரமாக இருக்கும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். அவர் பாராளுமன்றத்தில் பேசுகிறப்போ நிறைய தகவல்களை மேற்கோள் காட்டி பேசுகிறார். பல்வேறு நாட்டு தலைவர்கள் சொன்னது, அறிஞர்கள் சொன்னது, அனுபவங்கள், அந்த நாட்டு சம்பவங்கள், இதெல்லாம் மேற்கோள் காண்பித்து இந்தியாவும் இப்படி வளர வேண்டும், முன்னேற வேண்டும்னு பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது பொதுவாகவே அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும். அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு மேற்கோள் காட்டுறீங்களே, இவ்வளவு தகவல்கள் கொண்டு வந்து கொட்டுறீங்களே, இதெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வருதுன்னு. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? நான் திருடுறேங்க அப்படின்னார். தூக்கி வாரி போட்டுது, ஒரு பிரதமர் நான் திருடுறேன்னு சொல்கிறதான்னு. என்னங்க சொல்கிறீங்க? இல்லை, நான் இரவு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு படுக்க போவேன், என்னுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு நாளைக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு படுக்க போகிறதுக்கு முன்னாலேயே அவர் எனக்கு சொல்லிடுவார், கேட்டுக்குவேன். நாளை காலையில் முதல் அப்பாயின்மெண்ட் 7 மணிக்கு அப்படின்னா 7 மணிக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நான் தயாரிச்சுக்கிறதுக்காக வழக்கமாக 6 மணிக்கு எழுந்துக்குவேன். அப்படின்னா அன்றைக்கி மட்டும் 4 மணிக்கெலாம் எழுந்துருவேன். எழுந்து நான் எவ்வளவு தூரம் தயாராக வேண்டுமோ அவ்வளவு தூரம் தயாராகிவிட்டது பிறகு தினந்தோறும் ஒரு புத்தகத்தை படிப்பேன் அப்படின்னார். ஏதாவது ஒரு புத்தகம். யான் தூங்குவதற்கு என்று ஒதுக்கி வைத்திருக்கிற நேரத்தை என் தூக்கத்தில் இருந்து திருடி கொண்டு அந்த திருடிய நேரத்தை நான் இப்படிப்பட்ட தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னார். இதுதான் சுறுசுறுப்பு அப்படின்றது. நம்ம பள்ளி பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள் அவசரமாக பைக்கில் போகிறத பார்க்குறப்போ கவியரசர் கண்ணதாசன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஒரு இடத்துல கவியரங்கம், இவர் தான் அதுக்கு கவியரங்க தலைவர். மணி ஆகிப்போச்சு, கார் டிரைவர் வேகமாக போகிறார். 6 மணிக்கு அந்த கூட்டம் தொடங்குதுன்னு வச்சிங்களேன், புறப்படுறப்பே மணி 5:30 ஆயிடுச்சு. வழியில் போக்குவரத்து நெரிசல் வேறு இருக்கும். எப்படியாவது அடித்து பிடிச்சிட்டு குறுக்க பூந்து டிரைவர் வேகமாக ஓட்டுறார். கண்ணதாசன் தான் சொன்னார், எப்பா மெதுவாக போப்பா, 10 நிமிஷம் லேட்டாக போகலாம், 10 வருஷம் சீக்கிரம் போயிடக்கூடாது அப்படின்னாராம். நம்ம பிள்ளைங்க வேகமாக போகிறேன் அப்படின்னு இந்த பைக்கில் வீலிங் பண்ணிக்கிட்டு 3 பேர் உக்காந்துக்கிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டு ஹெட்ஃபோன் மாட்டி இதையெல்லாம் பார்க்குற பொழுது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. வேகம் என்பது என்றைக்குமே புத்திசாலித்தனம் கிடையாது. நீங்கள் விரைவாக செயல்பட வேண்டும், சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டுமே தவிர வேகமாக அவசரமாக செய்வது என்பது மிகப்பெரிய மூடத்தனமான அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. நிதானம் உங்களுக்கு வெற்றியை தருவது மாதிரி, அறிவிலும் செயல்பாட்டிலும் திட்டமிட்டு நிதானமாக செயல்படுகிற பொழுது வெற்றி கிடைப்பது மாதிரி, அவசரமாகவும் விரைவாகவும் செயல்பட்டால் நிச்சயம் அது வெற்றிக்கு உத்தரவாதம் தராது. ஒரு வீட்டில் எலி ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அந்த எலியை என்ன பண்ணி பிடிக்கிறதுனாலும் தெரியல, இதுக்குன்னே ஒரு பூனை ஒன்று வளர்த்தார். ஆனால் அந்த எலி இருக்குதே, அது சாதாரண எலி இல்லை, அது 2.0 வெர்ஷன். அதை பிடிக்கிறதுக்குன்னு அவர் வீட்டு ஓனர் பூனையை வளர்த்தாரா. இந்த பூனை பிடிக்கிறதுக்கு கிட்டக்க போச்சு, அந்த எலி வாளாலே ஒரு அடி அடிக்குது.
அது 2.0 வெர்ஷன், ரோபோவோ என்னவோ தெரியல. அந்த எலியை பிடிக்கிறது அவ்வளோ எளிமையாகவே இல்லை அந்த பூனைக்கு. இவரும் வேற ஒரு பூனை வாங்கி பார்த்தார். அது கிட்டக்க போகிறதுக்கே பயப்படுது. எலி என்னவோ பெருசாக அப்படி சவுண்டு கொடுக்குது. இந்த பூனை அப்படியே பயந்து போச்சு. என்னடா இது, பூனையே பயப்படுற அளவுக்கு ஒரு எலி இருக்குது, இதை பிடிச்சி வெளில விரட்டவும் முடியல, திரும்ப திரும்ப வந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தெரிஞ்சவங்ககிட்ட விசாரித்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், எப்பா காட்டுக்கு போப்பா, அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர்கிட்டக்க ஒரு பூனை ஒன்று இருக்குது, அது ஏதோ ரொம்ப சாமர்த்தியமானதுன்னு பரவலாக பேசிக்கிறாங்க, அதை வேணால் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் வச்சு பாரு என்ன ஆகுது அப்படின்னு. போனார். அந்த பெரியவரை கேட்டார், நம்ம வீட்டில் எலி பண்ணுற கொடுமை சில மனுஷன் கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பூனை ஒன்று இருக்காமே, எனக்கு கொஞ்சம் கொடுத்து உதவணும் அப்படின்னார். எத்துங்கன்ட்டார். எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து அந்த பூனையை விட்டா அது சுருண்டு பட்டு தூங்குது. இவர் நொந்துட்டார். என்னடா இது, எலியை பிடிக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தால் இது சுருண்டு படுத்து தூங்குதே, இதை தூங்குறதுக்கு இது அங்கே காட்டிலே தூங்கியிருக்கலாமே, பூனையா இது, ஏமாந்துட்டோமே அப்படின்னு அது அப்படியே தூங்கிட்டு இருக்குது. அப்புறம் அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது தீனி வச்சா நல்லா கண்ணு முழிச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்குது. பாவம் பரிதாபம் பார்த்து அதுக்கு டம்ளரில் கொஞ்சம் பால் கொடுத்தா பாலையும் நல்லா சப்பக்கு சப்பக்குன்னு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடி தூங்குது. இவர் பார்த்தாரு, இது பூனையாடா, இது பூனை பொம்மைடா, அது எலி இல்லை, அங்கேயும் இங்கேயும் புலி மாதிரி பாஞ்சிக்கிட்டு இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, அதை பார்த்தாவது இதுக்கு ஒரு ரோஷம் வரவானா, இப்படி இருக்குதே இது பேரை கெடுக்கிறதுக்குன்னு, இதை கொண்டு போய் விட்டுலாமா அப்படின்னு ஒரு 2 நாள் பார்ப்போன்னு யோசித்தார். இது சும்மா தூங்கிக்கிட்டே இருந்ததுங்க. அந்த எலி இருக்குதுங்களே அது பக்கத்தில் வந்தது. பக்கத்தில் வந்து இந்த பூனை முன்னால் எப்படி போகுது, அப்படி போகுது, ஓரக்கண்ணால் அப்படி கிண்டலாக பார்த்துக்கிட்டு போகுது. பாரு, உன் முன்னாலே நான் போகிறேன் பாரு, உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு அந்த பூனையை சுற்றி ரவுண்ட் அடிக்குது. கலாய்க்கு தான், எலி கூட கலாய்க்கும், அது அப்படி கலாய்க்கு தான் சுற்றி ரவுண்ட் அடிக்குது. இந்த பூனை ஒன்றுமே பண்ணலை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இதை கொண்டு போய் விட்டுறலாம், இன்றைக்குள்ளே இது எலியை பிடிக்கிறேன்னா தூக்கி கொண்டு போய் விட்டுறலான்னு அவர் முடிவு பண்ணார். அன்றைக்கி காலையில் இந்த பூனை நம்மளை என்ன பண்ணுது, இது இவ்வளோ பூனையா, இது டம்மி பூனைடா அப்படின்னு ரொம்ப தைரியமாக அந்த பக்கத்தில் வந்து எலி ஒரு சுற்று சுற்றிச்சு, 2வது சுற்று சுற்றிச்சு, எதிரே பார்க்காம டகால்னு திரும்பி அப்படியே ஒரு கவி பிடிச்சது. சோம்பேறியாக இருக்கிறது, தூங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பூனையை நினைத்த நேரத்தில் அந்த எலி எளிமையாக மாட்டிக்கொண்டு விட்டது. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்துன்னா, சில விஷயங்களை நிதானமாக பொறுமையாக செய்கிற பொழுது அதுதான் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு அடையாளம். அவசரம் எப்போதும் வெற்றியை தராது. நிச்சயமாக நிதானம் நிரந்தர வெற்றியை தரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.